பிரியமானவர்களே, நான் ஏன் இந்த பொது வெளியில் என்னுடைய சாட்சிகளை சொல்லணும்? நான் ஏன் இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் பேசணும்? ஒரே ஒரு நோக்கம்தான். எப்படி ஆயிலும் மக்கள் மத்தியில் ஆண்டவரை பற்றி சொல்லிடணும். ரெண்டாவது, என்னுடைய சாட்சியை நான் சொல்லாமல் செத்து போயிடக்கூடாது. ஏன்னா அந்த நாட்களில் எனக்கு திருச்சபையில் சாட்சி சொல்ல அனுமதி தர மாட்டாங்க. அப்படியே தந்து நான் சொல்லிட்டாலும் என்னை வீட்டுக்கு என் குடும்பத்தாரே என்னை அடிப்பாங்க. நீ சாட்சியே சொல்லக்கூடாதுன்னு என்னை தடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புக்காக நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அது கிடச்சிருக்குது. ஆகவே இனி இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும், ஒரு ஆறுதலாக ஆலோசனையாக இருக்கும், தைரியத்தை தருங்கிற நம்பிக்கையில் தான் இந்த சாட்சியை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஆகவே தொடர்ந்து இதை கேளுங்க. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எனக்காகவும் செபித்து கொள்ளுங்க. தமிழ்நாட்டில் நல்ல தங்கால் கதையை பற்றி தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. நானுமே ஒரு காலத்தில் புருஷனை இழந்துட்டேன், வீடு வாசல் இழந்துட்டேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஈவன் சிலிண்டர் கூட, ரேஷன் கார்டு கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வேறு யாரும் இல்லைங்க, என் குடும்பமே தான், என் கூட பிறந்தவங்களே தான், என்னை பெற்ற தாயே தான். இதுக்கெல்லாம் காரணம் நான் ஏன் இனிமேல் வாழணும், இனி வாழவே கூடாது என்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்ததால் இப்படி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு நல்ல ஒரு இனிப்பு பலகாரத்தை செய்து அதில் விஷத்தை கலந்து பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும், நம்மளும் சாப்பிட்றணும், இந்த உலகத்தில் வாழ வேண்டாம், செத்து போயிடலாம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேன். யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது தான் ஒரு நாள் அதிகாலை வேளை 4 மணி இருக்கும், ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனுடைய வடிவத்தில் என்னோட பேசினார். அது என்ன தெரியுமா? அவர் என்னோட கையில் இருக்கிற பைபிள் எடுத்து படிக்க சொன்னார். நான் திறந்து படித்தேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை படித்தேன். அதில் என்ன எழுதியிருந்து தெரியுமா? இந்த உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காக பைத்தியத்தை நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன? பைத்தியம் நான். ஆகவே இந்த பைத்தியத்தை ஆசீர்வதிக்கிறதுனால, இந்த பைத்தியத்துக்கு ஞானத்தை கொடுக்கறதுனால உலகத்தில் இருக்கிற நான் தான் பெரிய ஞானி, நான் தான் அறிவாளி, புத்திசாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள வெட்கப்படுத்துவதற்காக அவர் என்னை தெரிந்து கொண்டதாக சொன்னார்.